கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு அதிகாரம் 5 வசனங்கள் 2 மற்றும் 3 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கு ஏசப்பா மலையின் மேல் ஏறி திரளான ஜனங்கள் தம்மிடத்துல வருகிறதை கண்டு அவங்களுக்கு உபதேசிக்க தொடங்குகிறார். இது மலை பிரசங்கம் என்று நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்ப இந்த பிரசங்கத்துல கர்த்தர் தமது வாயை திறந்து சொன்ன முதலாவது வார்த்தை பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப யாருடையது அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்கிற இந்த வசனத்தை தான் கர்த்தர் தமது வாயை திறந்து முதலாவது சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷன் தகுதியுள்ளவன் ஆகணும் அப்படின்னா இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்ப யாரெல்லாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுடையதுதான் என்னது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப கண்டிப்பா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன? எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா நல்ல ட்ரெஸ் போட்டுக்காம இருக்கிறது, ஏழ்மை உள்ளவங்கள மாதிரி, அதாவது ஏழ்மையானபடி உடைகளை உடுத்தி கொள்ளுகிறது, ஏழ்மையானபடி சாப்பிடுகிறது, ஏழ்மையானவர்களை போல நடந்து கொள்ளுகிறது தான் தேவன் இங்க மீன் பண்றாரா அப்படின்னா இல்ல. என்ன சொல்லுகிறார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்போ who are poor in spirit, ஆவியில எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? யார் ஒரு மனுஷன், யார் ஒருவன் தன் ஆவியிலே தன்னை தாழ்த்துகிறானோ, ஆவியிலே எளிமை உள்ளவனா இருக்கிறானோ அவர்களுடையதுதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்லும் பொழுது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியில எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா நாம் ஆவியின் படி, மனதின் படி எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆவியில் பெருமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அதனாலதான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்ப பெருமை உள்ளவர்களா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறவராக காணப்படுவார். அவரால் நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியாது, நமக்கான காரியங்களை அவரால் செய்யவும் முடியாது. இதைதான் நம்ம பரிசேயன் ஆயக்காரனுடைய காரியத்திலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். பரிசேயன் தான் செய்கிறதை எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்கணும். ஆயக்காரன் செய்தது என்ன? ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப ஆயக்காரனை போல யார் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போவான் என்கிறத நம்ம இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல நமக்கு பெருமை காணப்படுகிறதா? நான் இந்த அளவுக்கு ஜெபிக்கிறேன், இந்த அளவுக்கு தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் இப்படி அப்படின்னு நம்முடைய பெருமைகளை சொல்லி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா அல்லது பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, தேவன் அருவருக்கிற காரியங்களில் ஒரு முக்கியமான காரியம், முதலாவது காரியம் என்ன தெரியுமா? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னு சொல்லும் போது அது ஆவியிலே எளிமை உள்ளவர்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அது மேட்டிமையான கண் சொல்லும் போது பெருமை நிறைந்ததான கண். அப்போ பெருமை நிறைந்தவர்களை தேவன் என்ன பண்றாருன்னா அருவருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்டதான பெருமை இல்லாதபடி நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக,
தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களாக. அப்ப தன்னைத்தானே நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் நம்ம சும்மா விட்டுற மாட்டார். என்ன பண்றாரு? அவர் நம்மை உயர்த்துகிறார். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். அப்ப நாம் நம்மை தாமே உயர்த்தி கொண்டு தேவன் நம்மை தாழ்த்த வேண்டுமா, அல்லது நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனால உயர்த்தப்பட வேண்டுமா என்கிறதை நாம் முடிவு செய்யணும். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம் ஆவியில் எளிமையுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அப்ப ஆவியில எளிமையுள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறி விடுகிறோம். அப்படி போல நம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, பெருமை இல்லாதபடி தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படி நாம் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தரால் உயர்த்தப்பட கர்த்ததாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெருமை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. ஆவியின்படி ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வாழத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.